அவன் பெயர் ஆதித்யா. இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவரின் வாரிசு. ஆனால் கல்லூரியில் ஒரு சாதாரண மாணவனாகவே வலம் வந்தான். கிழிந்த ஜீன்ஸ், பழைய சட்டை, பொதுப்பேருந்து பயணம் என அவனது தோற்றம் மிகவும் எளிமையாக இருந்தது. அவன் பணக்காரன் என்பதை யாருக்கும் தெரியாது. அவனது சக மாணவர்கள், குறிப்பாக செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஆதித்யாவின் எளிமையை பார்த்து அவனை தொடர்ந்து இழிவுபடுத்தினர். பழைய பொருள்களை பயன்படுத்தும் ஏழை என்று கிண்டல் செய்வதும், அவனது கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிராகரிப்பதும் அன்றாட நிகழ்வுகளாக இருந்தன. ஆதித்யாவும் அதை பொருட்படுத்தாமல் சிரித்த முகத்துடன் இருப்பான். ஒரு நாள் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு தலைமை விருந்தினராக வருபவர் ஆதித்யாவின் தந்தை ஆவார் என்ற அறிவிப்பு வெளியானது. விழாவின் முடிவில் ஆதித்யாவின் தந்தை மேடையில், எனது மகன் ஆதித்யாவை பற்றிய அறிவிப்பை நான் வெளியிடுவதில் பெருமை கொள்கிறேன். அவன் எங்கள் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்க உள்ளான் என்று அறிவித்தார். அனைவரும் திகைத்து நின்றனர். தங்கள் முன் சாதாரணமாக தெரிந்தவன் இன்று நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவன் என்று அறிந்ததும் அவமதித்த ஒவ்வொரு மாணவனின் முகத்திலும் வெட்கமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. திடீரென முன்பு அவனை இகழ்ந்தவர்கள் இப்போது அவனைச் சூழ்ந்து, ஆதித்யா, நீ உண்மையிலே ஒரு வழிகாட்டி, எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது, மன்னிக்க வேண்டும் என்று பொய்யான பாசத்தை பொழியத் தொடங்கினார். ஆதித்யா மெல்லிய புன்னகையுடன் அவர்களை பார்த்து, மனிதர்களை அவர்களின் தோற்றத்தைக் கொண்டு மதிப்பிடாதீர்கள் என்று அமைதியாக கூறிவிட்டு மேடையை விட்டு நகர்ந்தான். அந்த பகையான பாசத்தைக் கண்ட மாணவர்கள் தலைகுனிந்து நின்றனர்.